பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். லூக்கா 6வது அதிகாரம் 28வது வசனம். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் சொல்லி இந்த வசனத்தில் போடப்பட்டிருங்க. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உங்களை சபிக்கிறாங்களா, உங்களை சாப விட்றாங்களா, நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது வாழக்கூடாதுன்னு சொல்கிறாங்க தெரியுமா, அப்படிப்பட்ட மக்களுக்காக நீங்கள் ப்ரேயர் பண்ணுமா? அவங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக யோசிச்சு பாருங்களேன். நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன், ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட மட்டும் சொல்கிறேன். நான் பைக்கில் போகும்போது என்னை தள்ளி போடான்னு ஒருத்தர் சொல்லிட்டு ஒருத்தர், ஆனால் அவர் சொன்ன அந்த செகண்ட் பைக்கை நிறுத்திட்டு வேகமாக நான் அவரை சண்டை போனேன், அடிக்கிறதுக்கு போனேன். இத்தனைக்கும் 2 நாள் 3 நாளைக்கு முன்னாடி பார்த்துக்கோங்க எனக்குள்ள இருக்கிற எண்ணம் எப்படி இருக்குன்ட்டு. என்னை ஒருத்தன் சீண்டிட்டான்றதுக்காக நான் அவனை சண்டை போடணும், ஏன்னா நான் ஊருக்காரன்ல, ஊர் உள்ள இருக்கிறேன், நமக்கு நிறைய பேர் தெரியுன்ற அந்த எண்ணம் எனக்குள்ளே வந்துட்டு போச்சு. அப்போ தான் உணர்ந்த, ஏசப்பா பெரிய தப்பு பண்ணிட்டு என்னை மன்னிச்சிருவேன்ட்டு. இன்றைக்கும் நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்களா, உங்களுக்குள்ளே நான் தான் எல்லாமே கெத்து அப்படின்ற அந்த எண்ணமும் இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா மற்ற மனிதர்களை பார்த்தா நமக்கும் கோபங்கள் வெறுப்புகள் சில பேர் மேலே இருக்கும். அது எல்லாமே எடுத்து போட்டுட்டு எல்லாருக்காக ஜெபிக்கிற பிள்ளையா நம்ம மாறணுமா. நான் உணர்ந்துட்டேன்ப்பா, நான் மாறிட்டு நான் கரெக்டாக இருக்குன்றதான் இந்த வேர்ட்ஸ் நான் சொல்கிறேன். நம்மளை சபிக்கிறாங்க, சாப விடுறாங்க, நம்மளை கஷ்டப்படுற சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸு யாராக இருக்கட்டும், அவங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக அவங்க குடும்பங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுமா. உங்கள் குடும்பத்துக்காக ஆண்டவர் நன்மை செய்யாமல போயிடுவார், உங்கள் வாழ்க்கையை பார்க்காமல போயிடுவார், நீங்கள் எதிர்பார்க்கறதை செய்யாமல போயிடுவார், எல்லாமே செய்வாருங்க. ஆனால் நீங்கள் சத்துருக்களை நேசிங்க. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமேன் போட்டுக்கோங்க. வசனங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஆமேன்.